Hi viewers, this is Apadi from RM Car Decors. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் கார்ல பார்க்க போற கார் என்னன்னா ஒரு தார் ராக்ஸுக்கு ஒரு ப்ராசஸர் வச்சு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பழைய கஸ்டமர் தான். அவர் நிறைய ஆடியோலாம் பண்ணியிருக்காரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இவர் புதுக்கா தார் ராக்ஸ் இருந்தார். அவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவரோட ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாற்றி தென் ஒரு ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணி அவருக்கு ஒரு ஆடியோ செட்டப் நம்ம ஒரு பண்ணி கொடுத்தோம். ஸோ இதோட டெமோ வீடியோ கேளுங்க. டெமோ வீடியோ பார்த்து நான் இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏகம் வண்டி இந்த வண்டி ப்ராசஸர் போட்டுருக்கீங்களா? கியாக் பண்ணோம். கியாக், ஓகே. இப்போ நீங்கள் நார்மல் டிரைவிங் மோடில் உட்காருங்க சார். இப்போ நம்ம இப்போ பண்ணதுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ப்ராடக்ட்ஸில் இல்லை, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இப்போ சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறது. எப்படின்னா ஒரு சவுண்டு ஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது சார். ஸ்டேஜுங்கிறது லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் ஸ்பீக்கர் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் சவுண்ட் கேட்கும். அது போக சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் இது வரைக்கும் எண்ட் ஆகும். ஸ்டேஜ் ஹைட் இங்கெல்லாம் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு இந்த ஏரியாலலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராக் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் நார்மல் டிரைவிங் மோடில் உட்காந்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த டியூன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி லெஃப்ட்ல உங்களுக்கு வந்துட்டு கேட்கும்போது சார் பேஸ் இங்கே கேட்டிருக்கும். லெஃப்ட்னு சொல்லும்போது வாய்ஸ் இருந்து பேஸ் இங்கே வந்து கவனிச்சிங்களா? அதில் திரும்ப வைக்க பாருங்க. லெஃப்ட்ல இருந்து வந்துச்சு பேஸ். இப்போ என்ன லெஃப்ட்ல கேட்டுச்சோ அதே தான் ரைட்ல வரும் பாருங்க. ரைட். சப் டிக்கில இருக்கிற பேசிக் அதை கேட்டுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் லெஃப்ட் இருக்கு, ரைட்ல இருக்கு, பேஸ் ஏதோ லாஜிக் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஸ்பீக்கரை நம்ம மாட்டல. ஒரு சென்டர்னு வரும் பாருங்க, இங்க கரெக்டா உங்களுக்கு கேட்கும். சென்டர். பேசிக்கா தான் இருக்கும். எல்லா பாட்டுக்கும் இப்படிதான் கேட்குங்களா? அதாவது இது என்னன்னா டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி தான் கேட்கும். ரெக்கார்டிங் பொறுத்து தான். ஸோ ரெக்கார்டிங்ல வந்துட்டு லெஃப்ட் ரைட் அந்த அவங்க கம்போஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல கேட்கும். ஸோ இது அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ட்ராக்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் கரெக்டா இருந்ததுன்னா ரெக்கார்டிங் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கும். நம்ம பென் டிரைவ்ல அந்த ரெக்கார்டிங் இல்ல, நம்ம எனி சாங் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து தான். அந்த மாதிரி ட்ராக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சென்டர் வந்துருது. இப்போ இதுக்கு ரெண்டுமே இன் பிட்வீன் இங்கே வரும் பாருங்க. அடுத்தது லெஃப்ட் சென்டர். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. சரிங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. நீங்க காது ஸ்ட்ரெயிட்டா இப்படி இருக்கணும். எல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் உள்ள பக்கமா இங்க கேட்கல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஒரு மாதிரி சவுண்ட் இங்க இருக்கும். ரைட் சென்டர். எங்க வருது சார்? மறுபடியும் ரைட் சென்டர். உங்களுக்கு நேரம் இருக்கும் சவுண்ட். அந்த ஸ்பீக்கர் அங்க ட்விட்டர்ல அங்க இருக்கு, அங்க இருந்து கேட்காது, இங்க தான் கேட்டிருக்கும் உங்களுக்கு. அவுட்புட் அங்க இருந்து வருது. ஆமா, அதான் அந்த ப்ராசஸர் டிலே. நான் சொல்லலீங்களா, அந்த ப்ராசஸர் பண்ணக்கூடிய வேலை பெரிய வேலை பண்ணிடும். கரெக்டா அதை டியூன் பண்ணோம்னா, சும்மா மாட்டினா இல்ல, ப்ராப்பரா டியூனிங் பண்ணும்போது அவுட்புட் கிடைச்சிரும். இப்போ இது வந்துட்டு பொசிஷன்ஸ் முடியுது சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட்னு சொல்லி, அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா சவுண்ட்ஸும், அதாவது ஒரு சவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோல இருந்து ஹைன்னு இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி 20 கிலோஹெர்ட்ஸ் 20,000 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு கிராஃபா இங்க இருந்து சவுண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி வரைக்கும் கேட்கும். இங்க ஒரு சவுண்ட் இருக்கும் சார், இங்க ஒரு சவுண்ட் இருக்கும், ரைட் சவுண்ட் இருக்கும். இது வந்துட்டு எப்படின்னா 3 பொசிஷன் ஆஃப் சவுண்ட். இதே பாத்தீங்கன்னா இதுலயே 7 பொசிஷன்ஸ் வரும். எப்படி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சைட் மிரர் வந்து 1 2 3 4 உங்களுக்கு நேரம் வரும் பாருங்க. 5 அந்த ட்வீட்டர்ல 6 இங்க வரும் 7. சவுண்ட் இவ்வளவு தூரம் வைடா உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி தான் My voice should appear to come from a single point at the far left of your soundstage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel.
My voice should appear to come from a single point இது at மூணு the பொசிஷன் far right ஒட்டுக்கா of வரும் your பாருங்க. My voice should appear to come from a single point in the center at of the far your left of your soundstage. sound stage. My voice should My appear to location come should from be a exact single and point clearly at the focused. far right of your No part of soundstage. my voice should My appear to location come should from be the exact. left மூணு or பேர் the right. தனியா உங்கள்கிட்ட இருந்து பேசுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ராக்ல இருக்கும் மியூசிக். இப்போ அந்த ட்ராக்ல எப்படி இருக்குன்னா அந்த ஹைட் ட்ராக் சம் ட்ராக்ஸ் இந்த பிளே ரீட் ஆகல. பேசிக் தான் கேட்குது. பேஸ் அதாவது சப்வூஃபர் பேஸ் இங்கே தான் கேட்கும். பேக்ல இருந்து கேட்குது இங்கே தான் கேட்கும். பட் இப்போ நான் வச்சிருக்கிற பென் டிரைவ்ல போட்டாலும் இதே எஃபெக்ட் வருங்களா? உங்ககிட்ட காப்பி பண்ணதுதான். அதே மாதிரி தான் இருக்கும். சேம் பென் டிரைவ் தான் அதுவும். அதே சாங்ஸ் தான் அதெல்லாம் இருக்கிறது. என்னோட பென் டிரைவ்ல அதெல்லாம் வச்சிருக்கிறது தான். உங்க பென் டிரைவ் இதுல இருந்தது கரெக்ட். உங்க பென் டிரைவ் பேஸ் ஜாஸ்தி இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். அதுல என்ன இது இது என்னன்னா இன்கேஸ் சப்வூஃபர் உங்களுக்கு ஜாஸ்தி ஃபீல் பண்ணீங்கன்னா அது கம்மி ஜாஸ்தி இதுல கம்மி பண்ணிக்கலாம். எப்படி திருப்பது? ஆமா இது வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா கம்மி ஆகும். கிளாக் வைஸ் திருப்பினா ஜாஸ்தி ஆகும். ஊப்பர்ல தனியா வந்துருதுங்களா? ஆமா ஊஃபர் அந்த மோனோ பிளாக்னு ஆம்பிளிஃபைர் தனியா வந்துருது. இது ஏன் கொடுத்தா ஒவ்வொரு பாட்டுக்கு சம்டைம்ஸ் பேஸ் ஜாஸ்தியா கம்மி பண்ணிக்கலாம், கம்மியா இருந்தா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சோ ட்ராக் இந்த சாங்ஸ் பொறுத்து மாறும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வச்சிருக்குது ஸ்டிக் பண்ணலாமா ஸ்க்ரூ பண்ணலாமான்னு சொல்லி ஈஸி கன்வீனியன்டான இடம் தான். சரி ப்ளே பண்ணு. ஆவரேஜா வச்சு விட்டா கரெக்டா இருக்கும். ஜாஸ்தி பண்ணலாம் அதுல. ஏன் அது வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது நோண்டிட்டே இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுங்க. ஆவரேஜா பேலன்ஸ் பண்ணி வச்சிடலாம்ல. இது கட்டிடலாங்கிறீங்களா? அது இல்ல இருக்கட்டும். நீங்க உங்க பாட்டுக்கு கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லோ வால்யூம்ல உங்க பேஸ் விட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஹை வால்யூம் போகும்போது கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெமோ வீடியோ கேட்டிருப்பீங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு ஒரு ஆடியோ என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கலோட காம்பனன்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் ரியர் ஸ்பீக்கர் அந்த ஓய் ஸ்பீக்கரே நம்ம அதில் கொடுத்துட்டு ஒரு ப்ராசஸர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் லேம்ப் சப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் 2-வே பேசிவ் செட்டப் தான் இந்த வண்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் தார் ராக்ஸ் யூஸராக இருந்தீங்க, உங்களுக்கு இந்த ஆடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afridi from RM Car Decors.